பாஸ்டர், என் மனைவியை நேசிக்க முடியல, என் கணவனை நேசிக்க முடியல, என் பிள்ளைகளை நேசிக்க முடியல, என் பெற்றோரை நேசிக்க முடியல. இந்த போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய குணத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவர், கர்த்தர் சுகமாக்க வல்லவர். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. நான் விட்டு கொடுத்துறேன். இனிமேல் அந்த கோபம் எனக்குள்ள குடி கொள்ளக்கூடாது. இந்த ஆராதனையோடு பல ஆண்டுகள் மறைந்திருக்கிற கோபங்கள் இருந்து கர்த்தர் பூரண விடுதலையை கர்த்தர் தருவாராக. ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என் இருதயத்தை நீங்க சுத்திகரிங்க. போதும்பா, இந்த நீண்டகால கோபங்கள், நீண்டகால எரிச்சல்கள் என்னுடைய உறவுகளை எவ்வளவு கசப்பாக்கிட்டு இருக்கு. என்னுடைய விடுதலையை கெடுக்குது ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தை கெடுக்குது, என்னுடைய சுகத்தை கெடுக்குது, என்னுடைய எண்ணங்களை பாழாக்குது. இந்த கோபம் வேண்டாம் ஆண்டவரே, இந்த எரிச்சலை விட்டு நெகிழ்ந்து விட கிருபை தாங்க. எனக்குள்ளது குடியிருக்க வேண்டாம்ப்பா. இன்றைக்கு அதை பலிபீடத்தில் வைத்து நீர் எரித்து சுத்திகரியும் ஆண்டவரே. யார் எனக்கு விரோதமா என்ன செய்திருந்தாலும், என் வாழ்க்கையில் என்ன தீங்கு நடந்திருந்தாலும் அதை நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அதை பார்த்து கொள்ளும், என்னை நீங்க குணமாக்கும் ஆண்டவரே. அப்படியே கரங்களை வைத்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். என்னோடு இன்றைக்கு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு கற்றுத்தாரும். எந்த கோபமும் எனக்கு வேண்டாம்ப்பா. ஒரு சாந்தமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில நீண்ட காலமா இருக்கிற சமாதான கேடுகளை கர்த்தர் விலக்கிடுவார். கர்த்தர் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற ப்ரமோஷன்ஸ் ஆண்டவர் கொடுக்க வல்லவர். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவர். நீண்ட நாளாக கேட்கப்படாத ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்க வல்லவர். இன்றைக்கு ஆவியானவர் பேசுற சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதலே இல்லாம போறதுக்கு இந்த ஆழமாக மறைந்திருக்கிற இந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்க. யாரை பற்றி எனக்கு கோபம் வேண்டாம். சில பேருக்கு சில ஊழியர்களை பற்றிய கோபம் இருக்கும். நான் அநேக சம்பவங்கள் இந்த மாதிரி கேள்விப்படும் போது கஷ்டமா, எனக்கே கஷ்டமா இருக்கும். சொல்லுவாங்க, பாஸ்டர் இத்தனை லட்சத்தை நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க, இத்தனை காரியங்கள் எனக்கு விரோதமா அவங்க செஞ்சதுனால அவங்க மேல எனக்கு இந்த வருத்தம் போவே இல்லை பாஸ்டர். எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் வாழ்க்கைக்கு விரோதமா அவங்க செய்த சில காரியங்களை என்னால் மன்னிக்க முடியல. ஒருவேளை சில பேர் நீங்க பொதுவான இடங்களில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீங்க காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில சில பயங்கரமான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையை ரொம்ப உங்களை இருதயத்தை உடைச்சிருக்கலாம். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கோபம் எனக்குள்ள தங்கக்கூடாது. இது கர்த்தருடைய ஆலயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்கள் தங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இது ஆலயம். இது தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற அவருடைய ஆலயம். அந்த ஆவியானவருடைய கனி என்ன தெரியுமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். கோபம் அல்ல, சாந்தம், இச்சையடக்கம். அந்த சாந்தத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. இந்த கோபத்தை எடுத்து போடுங்க, கோபத்தை எடுத்து போடுங்க. ஒருவேளை சில பேர் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இன்னும் கூட யோசித்துக்கிட்டு, அதை பற்றி வருத்தப்படுத்திட்டு, அதை பற்றியே யோசித்துக்கிட்டு அவங்க மேல இன்னும் நீங்க கோபத்துல அப்படியே நீங்க இருக்கலாம். ஒருவேளை நீங்க அவங்கள பார்த்து 20 வருஷம் இருக்கலாம், அவங்களோட பேசி 10 வருஷம் இருக்கலாம், அவங்கள சந்தித்து நீங்க பல வருஷங்களா இருக்கலாம். ஆனா உள்ள இருக்கு, உங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி ஒரு சின்ன எண்ணம் வந்தாலும், ஒரு செய்தி கேட்டாலும், அவங்களோட போட்டோவை பார்த்தாலும், அவங்களோட வீடியோவை பார்த்தா உள்ள அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது. அர்த்தம் என்ன தெரியுமா? அது உள்ளதான் உட்காந்துருக்கு, உள்ளதான் உட்காந்துருக்கு. அதுல இருந்து வெளியே வாங்க. இன்னைக்கு அதை எடுத்துறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை விட்டு எடுத்துறேன். 100க்கு 100 எனக்கு விடுதலை நீங்க எனக்கு தாங்கப்பா. நான் நிச்சயமா சொல்றேன், நீங்க அந்த கோபத்தை ஆவியானவரே என்னை விட்டு எடுத்துட்டு எனக்கு சாந்தத்தை தாங்க அப்படின்னு ஆண்டவர் நீ ஒப்பு கொடுத்து பாருங்க. your sleep will be better. உங்களுடைய தூக்கம் இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், எழுந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு துணையாக நிற்கிறார், கர்த்தரோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு படியும் உங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்குங்க. ஒரு இளைப்பாறுதலோட நீங்க வாழ்வீங்க. ஆண்டவரே எனக்கு விடுதலை தார். மறைந்திருக்கிற கோபம், சில பேர் நமக்கு விரோதமா நமக்கு இருக்கிற கோபங்கள், ஆண்டவரே இதிலிருந்து விடுதலை தார். ரெண்டாவது ஒரு கோபம் இருக்குங்க, அது காயினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஆதியாகமம் 4:8 பாருங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ரெண்டாவது எழுதுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். anger directed against one's family. ஒருவருடைய குடும்பத்திற்கு எதிராக வெளிப்படும் கோபம் அல்லது செலுத்தப்படும் கோபம், சொந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புற, அவங்களுக்கு விரோதமா நம்ம செயல்படுத்துகிற கோபங்கள். காயினுடைய வாழ்க்கையில் இதை பார்க்க முடியும். இது ரொம்ப ஆபத்தானது. அவனுடைய கோபத்தை நீங்க நல்லா உற்று பார்த்தீங்கன்னா அது அவசியமற்றது, கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத ஒரு கோபம் இது. திரும்ப சொல்றேன், his anger was dangerous, it was unwanted, it was unreasonable. ஆபத்தான கோபம், அவசியம் இல்லாத கோபம், அறிவில்லாத கோபம், நியாயமே கிடையாது இந்த கோபத்துக்கு.
கொஞ்சம் யோசித்து பாருங்க, 2 பேர் பலி செலுத்த வர்றாங்க. காயினும் பலி செலுத்தினா, ஆபேலும் பலி செலுத்தினா. காயின் செலுத்தின பலியை கர்த்தர் நிராகரிச்சிட்டாரு, ஆபேல் செலுத்தின பலியை கர்த்தர் அங்கீகரிச்சிட்டாரு. உண்மையா அவனுக்கு ஏதாவது கேட்கணும், கேள்வி கேட்கணும், ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருக்கலாம். ஆனா தான் பாட்டுக்கு வந்து பலி செலுத்திட்டு போன ஆபேலை போய் இவன் கொலை செய்வதற்கு அவசியமே இல்லை. அது நியாயமே கிடையாது. அவன் நல்லது செஞ்சிருக்கான், இவன் தீங்கு செஞ்சான். அவன் தேவனுக்கு பிரியமானதை கொடுத்தான், இவன் பிரியமில்லாததை கொடுத்தான். தேவன் இவன் அங்கீகரிக்காததுக்கு தன்னுடைய சகோதரனை போய் அவன் வேதனைப்படுத்துறான் பாருங்க. தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் தன்னுடைய சகோதரனை பகடக்காயாய் மாற்றினான். திரும்ப சொல்றேன், தன்னுடைய தவறை அவன் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் குற்றமில்லாத தன் சகோதரனை பகடைக்காயாக மாற்றினான். நம்முடைய வாழ்க்கையில இது வந்து ரொம்ப நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம். நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையின் தோல்விக்கு, நம்ம பிரச்சனைக்கு வேற யாரும் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். ஒருவேளை நம்ம படிக்காம போயிருப்போம், ஆயத்தம் பண்ணாம போயிருப்போம், ஃபெயில் ஆயிருப்போம். அதுக்கு நமக்கு யார் மேல கோவம்னா டீச்சர் மேல கோவம், ஸ்கூல் மேல கோவம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே ஸ்கூல்ல தான் இன்னொரு பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா, 100க்கு 100 வாங்கினா. ஆனா நம்ம அந்த கோபத்தை வந்து நியாயமே இல்லாத கோபங்களை உள்ள வச்சுட்டு உட்காந்துருப்போம். சில பேர் பாருங்க, கல்யாணம் ஆயிருக்கும், கல்யாணம் வேலை போயிருக்கும், அதுக்கு யார் மாட்டுவான்னு கேட்டா கடைசியில மனைவி தான் மாட்டுவான். உன்னை கல்யாணம் பண்ண கையோட எனக்கு என்ன போச்சு, நீ ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா ஏன் வேலை போகுது? அல்லது வேலை போறது அப்படின்றது ஒரு இயல்பு. வேலையில் இருக்கவங்க எல்லாரும் ஒரு நாள் வேலை போக தான் செய்யும். நஷ்டங்கள் வருவது இயல்பு. சில பேர் என் வியாபாரத்துக்கு நஷ்டம் வந்ததே நீ பிறந்ததுக்கு அப்புறமா தான். பிள்ளை மேல அவ்வளவு கோபம். இவ பிறந்ததுல இருந்து எல்லாம் ராசி இல்லாம போச்சு, இவ பிறந்ததுல இருந்து எல்லாம் நஷ்டம் தான், எல்லாம் இழந்துட்டேன். அந்த குற்றமே இல்லாத அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, அது பிறந்து கிடக்கும். அந்த பிள்ளை மேல கோபத்தை காமிச்சு உன்னால தான் எல்லாமே நஷ்டமாச்சு, எல்லாமே இழந்து போச்சு. இந்த பையன் பாருங்க, தன்னுடைய நிராகரிப்புக்கு இன்னொருத்த மேல பழி. நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி கோபங்கள் சொந்த குடும்பத்தின் மேல வருவது அநேக வாய்ப்பு இருக்கிறது. நீங்க நிறைய பேர் ஏற்கனவே செஞ்சது தப்பு தான், அந்த தப்பை மறைக்க பெரிய தப்பு பண்றாங்க. ஏன்னா உள்ள கோபம், உள்ள கோபம். கடைசியில் அடி வாங்குறது யாருன்னு கேட்டா, குற்றமே செய்யாத மனைவி, குற்றமே செய்யாத பிள்ளை. சில வீடுகளில் கணவன் கூட அடி வாங்குறாரு, உத வாங்குறாரு. ஏன்? இவங்களுக்கு இருக்கிற எரிச்சல் அதை வந்து குற்றம் செய்யாதவர்கள் மேல் செலுத்துவது. இதுல முடிவை பாருங்க, குற்றமில்லாத அவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, நல்ல உறவு முறிந்து போனது. இவனுடைய ரத்தம் வந்து கோபத்தில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு ரத்தம் வந்து தரையிலிருந்து கர்த்தரை நோக்கி கதறுது. அநியாயமா என்னை கொண்டு போட்டான், என் வாழ்க்கையை சிதைச்சு போட்டானே, வாழ வேண்டிய வயசுல நான் மரிச்சிட்டேனேன்னு சொல்லி அழுறான். 37ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்கிறது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபத்தில் ஒரு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஒரு மனுஷன் உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அது நீங்க ஃப்ளஷ் பண்ணல, அதை ரிமூவ் பண்ணல அப்படின்னா அது யாருக்காவது ஒரு கெடுதல் செய்யாம வெளியே போகாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? கோபம் மட்டும் உள்ள வந்துருச்சு, அந்த கோபத்தை நீங்க சீக்கிரமா கதவை திறந்து அனுப்பிச்சிடணும், அதை வெளியே தள்ளிடணும். அதை எடுக்கல, அது வெளியே போகும்போது யாரா ஒருத்தருக்கு ஒரு ஆபத்தையோ தீங்கையோ அது செய்யாம அது வெளியே போகாது. இது உண்மை, இது சத்தியம், இது வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் அப்பமே முகம் சரியில்லை, இருதயத்தில் எரிச்சல் கர்த்தர் வந்து வான் பண்ணார். ஏன்பா இவ்வளோ கோவம் உனக்கு, ஏன் முக நாடி வேறுபடுதுனார். அன்னைக்கே அவன் வந்து மனம் திரும்பி, ஆண்டவரே நான் தப்பா நான் கோவப்பட்டேன், நான் அநியாயமா கோவத்தை வச்சிருக்கேன், இதை நான் விட்டுறேன் ஆண்டவரே, நான் மன்னியும் ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாங்கன்னு அவன் கேட்டிருந்தான்னா அவனும் நல்லா இருந்திருப்பான், அவன் தம்பியும் நல்லா இருந்திருப்பான். ஒரு நாள் கோவம் வெளியே வந்துச்சு, தாமதித்து வந்துச்சு, உள்ள அப்படியே குடிகொண்டு புது புது உருமாற்றங்களை எடுத்து வெளியே வந்துச்சு. வெளியே வரும்போது தம்பிக்கு உயிர் இல்லை, தம்பியை கொன்னே போட்டான். கொலையில தான் அந்த கோபம் வெளியே தெரிஞ்சது. நிறைய பேரோட வாழ்க்கையில் இது உண்மை, உண்மைங்க. இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்துல டீப் சீட்டட் ஆங்கர் இருக்கு பாருங்க. அந்த ஆங்கர்னால ஒருவருடைய மனைவி அழுது கொண்டே இருக்கிறா, ரொம்ப நாள் அழுகிறா, அவரால் அந்த வேதனையை தாங்க முடியல. ஏன்னா அந்த கோபம் கொப்பளிச்சு 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 அவ தான் அதுக்கு பகடக்காயா மாதிரி அடி வாங்கியே வாழ்க்கையெல்லாம் போச்சு. சில பிள்ளைகளுடைய வாழ்க்கை தகப்பனுடைய கோபம், தாயினுடைய கோபத்தினால சிதைந்து சீரழிஞ்சு போனது உண்மை. தங்களுடைய குடும்பத்தாரையே குற்றம் சொல்லி எல்லாரையும் மனதையும் சரீரத்தையும் பாதிச்சு உடைச்சு நொறுக்கி எத்தனை குடும்பங்கள் சிதைஞ்சு போச்சு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் கண்ணீர்ல உட்கார்ந்துருக்கு தெரியுமா? ஏன்னா ஒரு ஆளுடைய கோபத்தை அவர் வெளியே கொண்டு போகாதனால.
நம்முடைய வாழ்க்கையில் இந்த கோபங்கள் உள்ளே இருந்தா அது நம்முடைய குடும்பத்தாருக்கு பெரிய வேதனையாக மாறும். பொதுவாக ஒரு குடும்பம் அப்படின்றது எதுக்கு இருக்குன்னா, அதுல யாராவது ஒருத்தர் வந்து ஜெயித்து வெற்றி பெறும்போது குடும்பம் கூட சந்தோஷப்படணும், அப்படித்தானே? அதுதான் குடும்பம் ஆண்டு வச்சிருக்கிறாரு. யாருமே வெளியில இருக்கவங்களாம் எரிச்சல் அடைச்சா கூட சொந்த வீட்டார் என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டாடுவாங்க இல்லையா? எந்த வெற்றியா இருந்தாலும் சொந்த வீட்டார் கொண்டாடுவாங்க. அதுதான் வீடுன்னு ஒன்று இருக்கு, அதுதான் குடும்பம்னு ஒன்று இருக்கு. ஆனா இந்த குடும்பத்தில் பாருங்க, இருக்கதே ஒரே ஒரு தம்பி தான். மொத்தம் உலகத்துல 4 நபர்கள் தான். அதுல தம்பி வந்து ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. சந்தோஷப்பட வேண்டிய யாருன்னா அண்ணன் தான் சந்தோஷப்பட்டிருக்கணும், கொண்டாடி இருக்கணும். வேதம் சொல்லுது, அழுகிறவரோட அழுங்க, சந்தோஷப்படுறவங்களோட என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா இந்த பையனை பாருங்க, ஒருவனுடைய வெற்றியை பார்த்துட்டு இவனுக்கு எரிச்சல் வந்துருச்சு. அவ்வளோ கோபம், அவ்வளோ எரிச்சல். இது நிறைய வீடுகள்லையும் உண்டு. மனைவிக்கு கொஞ்சம் வெற்றி வந்துருச்சுன்னா இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கோபம் இருக்கும். என்ன கோபம்னா, நம்ம எது செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும் கணவனுக்கு. அந்த நேரத்தில் மனைவிக்கு ப்ரமோஷன் வந்தால் மனைவி கதை ரொம்ப கந்தல் தான், ரொம்ப ரொம்ப ஆபத்தாக போயிடும். சில வீடுகளில் மனைவிமார் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்து எல்லாம் தோற்றுட்டே வந்திருப்பாங்க, எக்ஸாம் எல்லாம் ஃபெயில் ஆகிருக்கும். அந்த நேரம் பார்த்து கணவன் வீட்டில் வந்து சொல்லுவார், இன்னைக்கு எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னு. நீங்கள் அந்த தோல்விகளை நீங்கள் கோபமாக மாற்றாமல் கடந்து போயிருந்தீங்கன்னா அந்த சந்தோஷமான செய்தியை கேட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டுருவீங்க. ஆனால் அந்த தோல்வியை உங்கள் கோபமாக மாற்றி நீங்கள் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டாட தோணாது. எப்படி தோணும்? அந்த நேரத்தில் ஒரு தவறான வார்த்தை பேசணும்னு தான் தோணும். அதை அசட்டை செய்து அதை வந்து காயப்படுத்தி வேதனைப்படுத்துகிறவர்களாக மாறிடுவாங்க. மற்றவர்களை பாராட்டி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிற ஒரு குணம் உள்ளது வராது. டீப் சீட்டட் ஆங்கர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த தம்பி வந்து கண்டுபிடிக்க முடியல அண்ணனுக்கு இவ்வளோ கோபம் இருக்குன்னு. தெரிஞ்சிருந்தா அந்த பக்கமே போயிருக்க மாட்டான். கூடவே பேசிட்டே போனாங்க, வயல்வெளில பேசிட்டே போனான். பேசிட்டே போய் அடிச்சான் பாருங்க ஒரு அடி, அவ்வளோதான், இறந்தே போயிட்டான். இந்த மாதிரி சம்பவங்களை இன்றைக்கு வரைக்கும் நம்ம எவ்வளோ கேள்விப்படுறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தன் குடும்பத்தின் மேல அவசியம் இல்லாத கோபங்கள் எழும்பவே கூடாது. அந்த சோதனைக்கு நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க. பிசாசானவன் என்ன செய்வான்னா, கோபமா இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு கௌரவமாகவும் பெரிய சாதனையாக நமக்குள்ள பேசுவான். ரொம்ப நியாயப்படுத்துவாங்க. நீ கரெக்ட், நீ நல்ல கோபமா இருக்கிறதா, நீ நல்ல ஆளு நீனே அப்படின்னு சொல்லுவான். விசேஷமா ஆண்களுக்கு இது வந்து அவன் கொடுக்குற தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குன்னா, நீ கோபப்பட்டாதான் நீ ஆம்பளை அப்படின்னு சொல்லுவான். கோபம் இருந்தால் தான் உனக்கு என்னது, ஒரு ஆண்மை உனக்குள்ள இருக்கு, நான் தன்மை உனக்கு இருக்குன்னு சொல்லி நம்மளை சிங்கம் மாதிரி காட்டுவான். நம்ம கடைசியில் கண்டுபிடிப்போம், இப்படி சிங்கமா மாதிரி குடும்பம் என்னாச்சு, குடும்பம் போச்சு. அதான் வேதம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செஞ்சிடாதீங்க, பிசாசுக்கு இடம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆவியானவர் பேசுறாரு, வீடே வந்து ஒரு இளைப்பாறுதல் இல்லாம போனதுக்கு இந்த வீட்டார் மேல் நியாயம் இல்லாத கோபங்களை வச்சிருக்கீங்களா? நியாயமே இல்லாத கோபங்கள், முடிவில்லாத கோபங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்களா? ஆண்டவரே, ஒருவருடைய வெற்றியை பார்த்து என்னால் தாங்க முடியாத கோபங்கள் எனக்குள்ள இருக்குமானா என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே. கோபத்தை என்னை விட்டு நெகிழ்ந்து விட கிருபை எனக்கு தாங்க. அன்றைக்கு அந்த மூத்த குமாரன் தம்பி வீட்டுக்கு வந்து அவனுக்காக ஒரு பாராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இவனுக்கு ரொம்ப நாளாக கோபம் போல இருக்கு. நமக்கு முன்னாடி அப்பாட்ட வந்து பங்கை வாங்கிட்டு போயிட்டு இவன் நல்ல உலகத்தை நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கான். நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் நினைச்சான்னு என்னன்னு தெரியல. பையன் வீட்டுக்கு வரும்போது அப்பா உதைப்பாரு அடிப்பாருன்னு நினைச்சிருந்தான். அவள்கிட்ட வெளியே துரத்தி விடுவார்னு நினைச்சான். பார்த்தா அங்கே உள்ள அப்பா வந்து என்ன பண்றாரு, அவனை ஏற்றுக்கொண்டு பண்டிகை கொண்டாடுறாரு. அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், அவன் தம்பியை பார்க்க மாட்டேன்னு சொல்லி வெளியே நிற்கிறாங்க. அப்போ அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, இப்படிப்பட்டதை செய்கிறவனுக்கு இறக்கமே காட்டக்கூடாது, அவன் நல்லா நாசமாகணும், அவன் அழியணும், அப்போதான் இவங்களுக்கு சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். குடும்பத்தில் கூட அவங்க வாழ்க்கையில் வந்து யாராவது ஒருத்தர் தீங்கு செஞ்சிருப்பாங்க அல்லது தங்களை விட மேலே போயிருப்பாங்க, அந்த கோபத்தை உள்ள வச்சிருப்பாங்க. என்ன சாட்சிக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தோத்துட்டாங்க, அவங்க அவமானப்பட்டாங்க, அவங்க நஷ்டமாயிட்டாங்க, அது கேட்டாதான் இவங்களுக்கு சந்தோஷம். அதே நேரத்தில் இவங்க யார் மேலே எரிச்சல் இருக்காங்களோ, அவங்க என்ன புதுசாக வீடு கட்டிட்டாங்க, பக்கத்தில் லேண்டு வாங்கிட்டாங்க, அவங்க பிள்ளைக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா இவங்களுக்கு எரிச்சல் ஆயிடும். இவ்வளோ சீக்கிரமா, இவ்வளோ பெரிய வீடா, கடனில் வாங்கினாங்களா காசு கொடுத்து வாங்கினாங்களா, அவங்க கூட்டிருப்பாங்க வாங்க டெடிகேஷன் வாங்கன்னு, போவாங்கன்னு நினைக்கிறீங்க? போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க எதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு கெட்ட செய்தி வராதா, வந்தாதான் இவங்களுக்கு புண்ணு ஆறும். நல்ல செய்தி வந்துருச்சுன்னா முகமே மாறிடும். அவங்க எவ்வளோ கூடுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இது நடக்கிறது தெரியாது, நீங்க சிரிச்சிட்டு இருந்தது நீங்க பேசிட்டு இருந்ததை பார்த்தாங்க. அவங்க வாங்கன்னு கூப்பிட்டா கூட போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா, உள்ள அவ்வளோ கோபம்.
போக வேண்டிய நேரத்தில் உடனே நம்ம பிளானை மாற்றி எங்கே போகிறதுன்னா வேறு ஏதாவது ஊருக்கு போகிறது. நான் அவங்கள பார்க்க போகிறேன், இவங்கள பார்க்க போகிறேன், நான் பிஸியாக இருக்கேன், லீவ் கிடைக்கல, என்னென்ன நோட்டீஸ் ஆக்குங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எனக்கு கிடைக்காது அவளுக்கு கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்காத உயர்வு அவளுக்கு கிடைச்சிருச்சு. எங்க சொந்த குடும்பங்க, சொந்த தம்பி தானே, அவன் ஜெயிச்சா என்ன கூட கொண்டாடுவோம் நினைக்கல பாருங்க. அவன் ஜெயிச்சான், நான் தோத்துட்டேன், அவனை ஏற்றுக்கொண்டார், என்ன நிராகரிச்சிட்டாரு, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த கொண்டாட்டத்தில் வரமாட்டேன். கோபம், முடிவு என்ன, கொலை. இன்னைக்கு ஆவியான நம்மோடு பேசுறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைகளில் இளைப்பாறுதல் வேண்டுமா, கோபத்தை விட்டு நெகிழ்ந்திருப்பா, சாந்த குணம் உள்ளவனா ஆகிறேன். அப்படியே நம்ம இருதயத்து மேல கை வச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை சாந்தத்தினால் நிரப்புங்கன்னு கேளுங்க. எல்லாரும் கேளுங்க, என் இருதயத்தை ஒரு சாந்தமுள்ள ஆவியினால நிரப்புங்க. என் குடும்பத்தார் யார் மேலே எனக்கு கோபம் வராதபடி, எரிச்சல் உண்டாகாதபடி என்னை தயவு செய்து காத்துக்கொள்ளுங்க, என்னை தயவு செய்து காத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் ஒரு சாந்தத்தின் ஆவியை தாங்க, ஒரு சாந்தமுள்ள ஆவியை தாங்க. கோபத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, வைராக்கியத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, எரிச்சலை எடுத்து போடுங்க ஆண்டவரே. என் இருதயம் அன்பினால் நிரம்பட்டும். ஹல்லேலூயா. கடைசி ஒரு கோபம் இருக்கு. ஆதியாகமம் 4:9, கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளி. மூணாவது கோபம் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா, ஆங்கர் டைரக்டட் டு காட். தேவனுக்கு எதிராக எழும்பும் கோபம், தேவனுக்கு எதிராக. இப்ப கேள்வி கேட்கறது யாருன்னா, அண்ணனோ இல்லை, தம்பி இல்லை, அப்பா அம்மா இல்லை, கர்த்தர் கேட்கிறாரு, எங்கப்பா உன் சகோதரனாகிய ஆபேல் எங்க? பதில் எப்படி வருது பாருங்க, நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இந்த வார்த்தைலாம் எப்படி வெளியே வந்துச்சுன்னா, கோபத்தில் வெளியே வந்த வார்த்தை. யார் மேலே இப்போ கோவம்னா, அங்கீகரிக்காம போன கர்த்தர் மேலே கோபம். இப்படி ஒரு கோபம் இருக்கு அப்படின்றத நாம மறுக்கவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தங்க மேலே கோவம், ரெண்டாவது குடும்பத்து மேலே கோவம், மூணாவது ஆண்டவர் மேலே கோவம் கூட இருக்கு சில பேருக்கு. ஆனால் வாயில ஸ்தோத்திரமே தான், மறவாமல் செலுத்துகிறேன் பாட்டெலாம் சேர்ந்த உடனே கரெக்டாக பாடிடுவாங்க. ஆனால் தேவன் மேலேயே கொஞ்சம் கோவம்லாம் இருக்கு. கர்த்தர் ஏன் எனக்கு வெளிப்படுத்தலை, கர்த்தர் ஏன் என் ஜெபத்தை கேட்கல, நான் விரும்பினதை கர்த்தர் ஏன் கொடுக்கல, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை ஆண்டவர் ஏன் கொடுத்தாரு, ஏன்? நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடையாது. அதனால நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர் மேலே கோவம். இனிமே இந்த ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இன்னைக்கு வேதம் வாசிக்க மாட்டேன், இனிமேல் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், இன்றைக்கி நான் காணிக்க போட மாட்டேன், இனிமேல் நான் ஊழியம் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் ஒரு கிறிஸ்தவன் எங்கேயும் சொல்ல மாட்டேன். இந்த உள்ள இருக்க கோபங்கள் இருக்கு பாருங்க, தேவனுக்கு விரோதமாகவே எழும்பிடும். ஆவியானவர் நம்மோடு இன்றைக்கு பேசுறாரு. இந்த எரிச்சல்ல இருதயம் நிறைஞ்சிருக்கா, கர்த்தர் சொல்ல கோபத்தை விட்டுருப்பா, தீமையை கொண்டு வருகிற எரிச்சலுக்கு உன்னை விட்டு விடாத, கோபத்தை விட்டு நெகிழ்ந்துரு. நன்மை செய்தால் மேன்மையிலையோ. எனக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தையோட தான் முடிக்கணும்னு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். லூக்கா 15:28 அந்த மூத்த குமாரன், வேதம் சொல்லுகிறது, அவன் கோபம் அடைந்து வீட்டுக்குள்ளே போக மனதில்லாது இருந்தான். வீட்டுக்குள்ளே போக, அதுக்கு அடுத்த வரி என்னை ரொம்ப இன்றைக்கு சந்தித்தது. தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி அழைத்தார்? இன்னைக்கு செய்தியினுடைய முடிவு இதுதான். ஒருவேளை இன்னைக்கு கோபம் உங்க மேல இருக்கலாம், கோபம் குடும்பத்தின் மேல இருக்கலாம், ஏன் கோபம் தேவன் மேலே கூட இருக்கலாம். அந்த பையனு கூட அப்பா மேலே கோபம் வந்துச்சு. ஊரெல்லாம் சுற்றிட்டு எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு வந்த ஒரு பையனுக்கு நீங்க வந்து கொளுத்த கன்றை கொடுத்துருக்கீங்க. உங்களோடய உட்காந்துருந்தேன், நான் உம்மோடே இருந்தேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல, என் நண்பர்களோடு நான் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கல. அப்பா மேலேயே சரியான கோவம். ஆனால் அப்பா என்ன செய்தார்னா, கோவப்பட்டா பட்டுட்டு போ அப்படின்னு சொல்லலை, வருந்தி அழைத்தார். மாப்பா காயின்ட்ட கூட வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இறங்கி வந்து, ஏன்பா எரிச்சல் இருக்க, கோவப்படாத, நன்மை செய், எனக்கு மேன்மை இல்லையா? ஆண்டவர் வந்து பேசினார். யோனாட்ட ஆண்டவரே பேசினார். யோனா 4:4 நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாராம். மத்தேயு 11:29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். என்னை பாருங்க, நான் சாந்தமா இருக்கிறேன், நீங்களும் அப்படி இருங்க, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கண்டடைவீர்கள். இன்னைக்கு பாஸ்டர் பேசுறாருன்னு நினைக்காதீங்க, ஆண்டவரே இன்றைக்கு இந்த செய்தியில் உங்களை வருந்தி கூப்பிடுறாரு. ஏன்பா இப்படி கோபத்தில் அழிஞ்சிக்கிட்டு இருக்க, ஏன் கோபத்திலேயே படுக்க போற, ஏன் கோபத்திலேயே பேசிட்டு இருக்க,
ஏன் கோபத்திலேயே நீ பார்த்துட்டு இருக்க, அதை விட்டு வாப்பா அப்படின்னு வருந்தி கூப்பிடுறாரு. வருந்தி கூப்பிடுற. நீங்க செய்தி வந்து சில பேருக்கு வந்து கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஆண்டவர் கூப்பிடுறாரு. போதும், நீ கோபப்பட்டது போதும், நீ கோபத்தில் வாழ்ந்தது போதும், கோபத்துக்கு இடம் கொடுத்தது போதும், நீ கோபத்திலேயே பேசிட்டு இருந்தது போதும், கோபத்திலேயே சிந்திச்சுட்டு இருந்தது போதும், கோபத்திலேயே நீ ஒருவரோட ஒருவர் உறவாடிட்டு இருந்தது போதும், நிறுத்துப்பா, அந்த கோபம் போதும், வேண்டாம். கூப்பிடுறது யாருன்னா கர்த்தரை வருந்தி கூப்பிடுறாரு. வருந்தி கூப்பிடுறாரு, கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாரு, வலிய கூப்பிடுறாரு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே நான் வர்றேன்ப்பா, என் கோபத்திலிருந்து விடுதலை தந்து என் ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை தாரும். இன்னைக்கு கேட்க நீங்க அர்ப்பணிப்பீர்களானா, இன்றைக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்க. ஆவியானவர் இந்த நேரத்தில் யாரிடத்துல ஆகிலும், எதை குறித்து ஆகிலும், என் தேவனை குறித்து கூட ஏதாவது ஒரு கோபத்தை உள்ள வச்சிருக்கிறேங்க அப்படின்னு ஆவியானவர் உணர்த்துவாரானா, இன்றையோடு அதை நீங்க வேரோட எடுத்துருங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்தோடு நான் வெளியே போகும்போது என் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கட்டும். சில காரியங்கள் பல வருஷத்துக்கு நடந்திருக்கலாம், சமீபமா நடந்திருக்கலாம். ஒருவேளை அந்த நபர் இங்க இருக்கலாம், உன் குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், ஒருவேளை இங்க பார்த்து பல வருஷங்களா இருக்கலாம். நான் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில், லார்ட் ஐ கிவ் அப், லார்ட் ஐ கிவ் அப் மை ஆங்கர், என் கோபத்தை விட்டு நான் வெளியே வர்றேன். ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்திகரியும். ஆண்டவர்கிட்ட கேளு, எனக்கு கோபம் வேணாம், அந்த எரிச்சல் வேணாம். என்ன வார்த்தை வேணா என்னை பத்தி பேசியிருக்கலாம், எப்படி என்னை தவறா நடத்தியிருக்கலாம், என்னை எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கலாம், நீங்க அதை பார்த்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அது தேவ நீதியை நிறைவேற்றாது, என்னை பல திங்குகளுக்கு கொண்டு போயிடும், என்னை பாவியா மாத்திரும், பரலோக பாக்கியத்தை விட்டு எடுத்துரும், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். அந்த கோபம் எனக்கு வேண்டாம்பா, தயவு செய்து விடுதலை ஆக்குங்க. அப்படியே கரங்களை வைத்து அர்ப்பணிங்க. வானம் உங்களுக்காய் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய கிரியை நடத்தட்டும். பல நாட்களாக தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு அற்புதமாக இன்றைக்கு ஆண்டு வெளிப்பட்டு தம்முடைய மகிமை உங்க வாழ்க்கையில காண்பிப்பாராக. இந்த நாளை எதிர்பார்த்திருந்த சுகத்தை கர்த்தர் தருவாராக. இந்த நேரத்தில் ஜெபிக்கும் போதே கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். இந்த வேளையில் உங்க பொருளாதார வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை காண பண்ணட்டும். எதிர்பார்த்திருக்கிற அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் தரட்டும். ஒரு பெரிய விடுதலை உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். ஒரு காரியம் நடைபெறாம தடைப்பட்டு கிடக்கலாம், கர்த்தர் அதை திறக்க வல்லவர். அவருடைய வசனத்தின்படி நீ செய்ய சாவதானமாய் இருப்பாயானால் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் உண்மையில் பலிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் விட்டுற ஆண்டவர், அது யாரை பற்றி வேணா இருக்கலாம், எதை பற்றி வேணா இருக்கலாம், இந்த கோபத்தை விட்டு நெகிழ்ந்து விட கிருபை தாங்க. என் உள்ளத்துல கோபம் குடி கொள்ளக்கூடாது. எனக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை தான். எல்லாம் ரெண்டு கையை உயர்த்தி உம்முடைய சாந்தத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளு. என்னை சாந்தமா மாற்றுங்கப்பா. லார்ட், லார்ட், give me that meekness. இந்த சாந்தத்தை எனக்கு தாங்க, எனக்கு சாந்தத்தை தாங்க. நான் ரொம்ப அவசரப்படுறேன் ஆண்டவரே, உடனே உடனே நான் பேசிடுறேன், உடனே உடனே நான் அதை ரியாக்ட் பண்றேன். எனக்கு சாந்தத்தை தாங்கப்பா. என் இருதயத்தை அமர பண்ணுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை அமர பண்ணுங்கப்பா. பாவத்திற்கு ஏதுவான எரிச்சல் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. டெலிவர் மீ லார்ட். எங்க குடும்பத்தை டெலிவர் பண்ணுங்க ஆண்டவரே. எங்க உறவுகளை திரும்ப கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. எங்களுடைய திரளான பாவங்களை நீர் மன்னித்தது போல எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. யார் எங்களுக்கு விரோதமா என்ன செய்திருந்தாலும் இன்றைக்கு உடைய ஆலயத்தில் நின்று உடைய பரிசுத்த சமூகத்தில் அதை நாங்க விட்டுறோம் ஆண்டவரே. அது பலிபீடத்தில் சுட்டெரியும். உம்முடைய நியாய தீர்ப்புக்கு நான் விட்டு கொடுத்துறேன். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே அதை செய்வேன். யுத்தம் கர்த்தருடையது, நான் எடுக்க மாட்டேன். ஒருவேளை இன்றைக்கு சில பேர் இந்த நெடுநாள் இருதயத்தில் வேர் விட்டு போன அந்த எண்ணங்கள், சிந்தனைகளை ஆவியானவருக்கு இடம் கொடுத்து சுட்டரித்து தான் வெளியே போனோம். ஆராதனை முடிக்கிறோம், ஆனா ஆவியானவர்களோட பேசினா உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா ஜோம் பண்ணி அவசரமா ஓடாம சில காரியங்கள்ல பாஸ்டர் நான் ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தெல்லாம் வாயை திறந்து அறிக்கை பண்ணணும், நான் ஜெபிச்சுட்டு தான் போகணும்னு ஆவியை நடத்துவார். நான் உட்காந்து நல்லா ஜோம் பண்ணிட்டு இருதயத்தை சுத்திகரிச்சுட்டு போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நமத்திலே செய்து ஒரு பெரிய இளைப்பாறுதல் என்ற எல்லைகளை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. நல்ல பிதாவே, எங்களுக்குள்ள நீங்க நடப்பிக்கிற ஆழமான கிரியைக்கா நன்றி. எங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க உமக்குள்ள வளரணும்னு நீங்க எவ்வளவு விரும்புறீங்க. நீங்க இன்னைக்கு வருந்தி கூப்பிடுறீங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய சித்தத்துக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்க எங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் படைக்கிறோம். ஆவியானுடைய சத்தம் எங்களுடைய இருதயத்தில் ஆழமா துணிக்கட்டும். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, தொடர்ந்து இடைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் கோபங்களை விட்டு நெகிழ்ந்து கர்த்தருக்கு பிரியமா வாழ நன்மை செய்ய கிருபை தாங்க. எங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி அமைதிப்படுத்தி அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.